ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஃபராஸ்கேன். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபராஸ்கேன் ஆஃபீஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக யூடியூபர்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இர்ஃபான் வியூ இருக்கார வச்சுக்கோங்களேன். அவர் லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்டூடியோ ஆரம்பித்தார். ஆனால் இத்தனைக்கு நான் 158 சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம நிறைய முன்னேற முடியும். இப்போது நான் ஒரு சின்ன ஸ்டூடியோ கட்டியிருக்கேன். அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு கேட்டால் ஆனுவல் எக்ஸாம். அதனால் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தேன். ஸோ பேசிக்கிட்டே இருக்காமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இங்கி பிங்கி பாங்கி போட்டதில் எனக்கு பேஸ்கெட் பால் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே பேஸ்கெட் பால் விளையாட போகிறோம். நம்ம ஏன் ட்ரிக்ஷாக ட்ரை பண்ண போகிறாரு. ஸோ இங்கே ஒரு வால் இருக்குது. இந்த வாலில் அந்த பால் பட்டு இங்கே வந்தாக்கிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், இதுக்கு ரியல் பேஸ்கெட் பால் என்னன்னு காட்டவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேஸ்கெட் பால் பெருசு. அது ரொம்ப சவுண்டை போடுது, உள்ளேயும் போவோம் ஆனால் பிஞ்சிரும்னு பயம். ஆனால் அதனால தான் நான் இந்த ஸ்பாஞ்ச் பாலுக்கு மாற்றினேன். பால் ரொம்ப பழசு, ஆனால் நல்லா ட்ரிக்ஷாட் நல்லாவே போடுது உள்ள. அதனால தான் இந்த பால் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மேட்ரு இருக்கா, இங்கே இந்த பால் பட்டு இதில் ஒழுகலாம். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரிக்ஷாட். அடுத்து அங்கே ஒன்று பட்டு இங்கே ஒன்று ஒழுகும், அது ஒரு ட்ரிக்ஷாட். அந்த லைட்டுக்கிட்ட பட்டு இங்கே ஜம்ப் ஆகுறாங்க. அடுத்து மண்டையிலே அடித்து இந்த பேஸ்கெட்குள்ளே போடணும். அடுத்து அங்கே கடைசியில் அந்த டோருக்கிட்ட நின்று இங்கே இந்த பேஸ்கெட்குள்ளே போடணும். தெரியுதா? ஃபஸ்ட்டு அந்த பேஸ்கெட் நிற்கவே இல்லை. ஸ்டிக்கர்னால் ஒட்டி பேஸ்கெட் நிற்கிறேன். ஏன்னா இது பிஞ்சு போனது தான். பிஞ்சு போனோன்னாச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட் ஒட்டிக்கிச்சு, ஆனால் லைட்டாக சாஞ்சிதுன்னு சொல்லிட்டு மேலே இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாம் போட்டு நிற்க வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கோல் இப்படி ஜம்ப் பண்ணி அடிச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அங்கேருந்து கூட அடிச்சுக்கலாம், செவுத்தில் பட்டு அடிக்கலாம். இல்லை நிறைய ட்ரிக்ஸ் வச்சுருக்கு, ஆனால் இதை பண்ணவே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம பியானோக்கு பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பியானோ ஒரு நல்ல பியானோவாக இருக்கும். என் வாயிலேருந்து எதுவுமே வேர்ட்ஸ் நுழைய மாட்டேது. ஸோ இங்கே உக்காந்துக்கிட்டு அந்த சீட்டில் உக்காந்துக்கிட்டு அந்த பியானோவை டிங்னு போட்டு வாய்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். வேணா பாருங்கள், அதோட சவுண்டை பார்த்தா நீங்கள் அதிர்வீங்க. பாருங்கள், ஸ்பீக்கரே செம்மையாக இருக்கும். அது பார்க்க ஒரு மூவிக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணவங்கள அந்த ஸ்டூடியோ மாதிரி இருக்கும். பார்க்க அப்படி தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஆனில் தான் இருக்குது. இப்போது இதை ஆன் பண்ணிவிட்டு இப்போது ST.GRPNOவில் இருக்குது. ஸோ நம்ம டோன் நான் இப்போ இந்தியனுக்கு மாற்ற போகிறேன். 041 சாரி இந்தியனுக்கு மாற்றல. நான் ஏதோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கேன். இது ஆக்சுவலி எங்கள் மாமாவோடது, ஆனால் அது வேஸ்ட்டாக இருக்குன்னு நான் பண்ணுறேன். வேஸ்ட்டு பொருட்களை வச்சு பேஸ்கெட் இப்போ வேஸ்ட்டு யூஸ் பண்ணாதது இப்போ இது யூஸும் பண்ணினது இப்போ குழப்புது. ஸோ சவுண்டு நான் மேக்ஸில் வச்சுக்கிட்டேன், நல்லா கேட்கணுன்னு இப்போ வாசிக்கிறேன். இது சவுண்டு வேறு மாதிரி தான் இருக்கும். எனக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் பண்ண நல்லா பிடிக்கும். வாடி சவுண்டு அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த பியானோவில் நம்மளுக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட சாங் பேங்க் 60 சாங் பேங்க்ஸ் இருக்குது. நிறைய ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏகப்பட்ட இதுக்கும் நம்ம நம்பர்ஸ் போட்டு தான் பண்ணணும். 100 ரிதம்ஸ் இதை வச்சு நம்ம நிறைய ரிதம்ஸ் பண்ணால் அப்போது ஒரு டைப் ஆஃப் பியானோ இது நிறைய இருக்கும். 400 டோன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பியானோ இருக்குது, எலக்ட்ரிக் பியானோ இருக்குது. பியானோட பாதி இது இந்த பியானோவில் இருக்குது. அண்ட் கிட்டார்ஸ் இருக்குது, பேஸ் இருக்குது, நிறைய இருக்குது.
அண்ட் நெக்ஸ்ட்டு போகலாம். அதுலேயே டான்ஸ் மியூசிக் கூட இருக்குது. இந்த டான்ஸ் மியூசிக் நம்ம இப்போ டான்ஸ் மியூசிக்னா என்ன, அது மியூசிக்கோட அதில் நம்ம பியானோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் இந்த மாதிரி நம்பர்ஸ்னால் போட்டு இங்கே மார்ச்சில் அதே மாதிரி இங்கே இந்த டோன்ஸ்னால் போடணுன்னா இது நம்ம இந்த நம்பர்ஸ் போட்டு தான் போடணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு முக்கியமான இடத்துக்கு போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்லைடு. எனக்கு போர் அடிச்சா விளையாட காமெடியாக இருக்குல்ல. சின்ன பையன் ஒரு சின்ன ஸ்லைடில் விளையாடுவானா, ஆனால் ஜாலியாக இருக்கும். சில பேர் வந்தாலும் நான் அவங்களோடையும் சேர்ந்து விளாட்லாம். இது நல்லாயிருக்கும், வாங்க காட்டுறேன். இங்கிட்டு ஒரு இங்கிட்டு இந்த ஸ்டெப்ஸில் ஏறி. ஆனால் இது ஒரு டைப் ஆஃப் ஜாலி, அது யாருக்குமே தெரியாது. இதை கட்டுறதுக்குள்ளே ஒரு 2-3 நேரம் ஆயிடுச்சு. அப்பா கீழே சேஃப்டி மேட் போடணுயா. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டைப் சின்ன பார்க், மினி பார்க். இதில் உட்காந்துட்டு ஜாலியாக ஊஞ்சல் ஆடிலாம். ஆட முடியாது, யாராச்சும் தள்ளி விட்டால் நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளேஸ்க்கு போகலாம் வாங்க, ஓரா பேச வேணாம். ஸோ அந்த ஸ்லைடுக்கிட்ட ஒரு சின்ன பிளேஸ். ஸோ இங்கே தான் கேம்ஸ் என்ன இருக்கும். இங்கே 3 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு 3 பேர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ். அண்ட் இந்த மாதிரி ட்ரீ பில்டு 3 தடவை ஒரு டைப்பாக பில்ட் பண்ணி ஒன்றா எடுப்பாங்க விழுகாமல். அந்த ஒரு கேம் இங்கே இருக்குது. சயின்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே 3 பேர் இங்கே உட்காரலாம் அண்ட் இங்கே கூட உட்காரலாம். இதெல்லாம் இந்த சீட்ஸ்னால் யூஸே பண்ண மாட்டாங்க. நான் எடுத்து வச்சு இப்போ இங்கே 3 பேர் உட்காந்து விளாட்லாம். அதை தான் நான் சொல்லுறேன். நான் வீடு இழுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் வியூஸ் கம்மியாகிட்டு இருக்கு. ஏன்னா போன லூடோ மால் வீடியோவில் கம்மியாயிடுச்சு. நீங்கள் தான் பார்க்கல சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது தான் கிராஃப்ட் பிளேஸ். இது ஒரு மேட்டு கவர் பண்ணிவிட்டு பாயை கவர் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த சாஃப்ட் பீச்சிட்ட போட்டு இங்கே உக்காந்து இல்லை ஏதாவது இந்த பென்சில் எடுத்து ஏதாச்சும் ட்ரா பண்ணி சார்ட் இருக்குது, கீழே A4 ஷீட் இருக்குது. ஐயோ, ஆனால் இந்த டேபிள் லைட்டாக ஸ்லாட்டிங்காக இருக்கிறதுனால எல்லாமே அப்படியே கீழே விழுது, ஒன்றுமே இருக்க முடியல. ப்ளூ டேப்பு ஒரு கட்சிஃப் கூட இருக்குது. ஏன்னா பெயிண்டிங் இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. ஆனால் பெயிண்ட் ப்ரஷ் காணோம், என் தங்கச்சி எடுத்தேன். என்னோடய ஃபேவரட் பிளேஸ். இங்கே டால்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டால் இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் கிராஃப்ட். ஸ்பைடர்மேன்ஸ். இங்கே நிறைய ஸ்டிக்கர்ஸ்னால் போட்டு ஒரு நானே கலர் பண்ண பாட்டு, ஒரு டைரி, எப்பா ஒரு கேலண்டர் கூட இருக்குது. நான் பார்க்க நான் பண்ண ட்ராயிங் நல்லா இருக்குன்னா எனக்கு ஒரு இதை போடுங்க. நம்ம ஃபராஸ் கேன் தான் எனக்கு என் யூடியூப் சேனலை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, அது ஒரு வருத்தங்க. எனக்கு ஸ்பைடர்மேனாக பிடிக்கும். ஏற்கனவே இங்கே ஒரு ஸ்பைடர்மேன் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பைடர்மேன். இது தான் ஒரு விண்டோ இடம். இது காலையில் நல்லா வெயில் அடிக்கும், செம்மையாக இருக்கும். அண்ட் இங்கே நிறைய ஹாட் வீல்ஸ் இருக்குங்க. கோல்டு கலரில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பீட்டில். இங்கே ஒரு கார் இருக்குது, இதுவும் ஒரு காரு, இதுவும் ஒரு காரு. அண்ட் இது பேஸ்கெட் பால் தான். நான் பெயிண்ட் அடித்தேன், கையெல்லாம் இப்போ ஒரு மாதிரி இங்கு ஆகுது. இங்கோட கலரை மிக்ஸ் பண்ணால் இங்கு தானே. அண்ட் ஷட்டில் காக்ஸு இங்கே பாருங்கள், ஸ்டிக்கராக ஒட்டி வச்சுருப்பேன். நான் எடுத்துட்டேன். இங்கே ஸ்டிக்கராக ஒட்டி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இமோஜிஸ் தான் ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபராஸ் கேன் ஆஃபீஸ். ஸோ நம்ம ஃபைனலாக வந்தால் இது ஒரு எக்ஸசைஸ் மிஷின். இப்படி காலை வச்சு இப்படி ஏறி இங்கிட்ட ஒரு காலை வச்சு இந்த சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஓடணுன்னா என்னால் ஓட முடியாது. இப்போ ஃபோனை பிடிச்சிருக்கேன்ல, அதுக்கப்புறம் விழுந்துச்சுன்னா ஒன்று. ஆனால் நல்லா எக்ஸசைஸ். இப்போது கால் என்னாச்சும் வலிச்சா இங்கே ரெஸ்ட் எடுத்து இங்கே எல்லாமே பார்க்கலாம். எனக்கு போர் அடித்தா நான் அங்கே கிராஃப்ட் பண்ணுவேன். ஏற்கனவே அங்கே கிராஃப்ட் கிடக்கு, அந்த டேபிளில் பார்த்த கிராஃப்ட் தான். ஆனால் தான் நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. என்னோடய சின்ன ட்ரை இன்னும் நிறைய அப்கிரேட்ஸ் இருக்குது. எல்இடி லைட்ஸ் போடணும், நிறைய பண்ணணும். இது டெக்கரேட்டே பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த இடத்த மாற்ற போகிறேன். ஒரு 1 இயர் இந்த ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கிற எல்லா பொருளும் அனுப்பிச்சி விட்டு இதை நம்ம வேறு மாதிரி மாற்றுறோம். திஸ் இஸ் மை ப்ராமிஸ். இப்போதைக்கு ஒரு லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் நம்ம இன்னொரு பாட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? மேலே இருக்கும்.
பாருங்கள் இருக்கேன். இங்கே பொருள்லாம் வச்சு அந்த ஃபுட்பால் அந்த பேஸ்கெட் வாயில் வேறு விளாட அந்த பேஸ்கெட்டை நிற்க வச்சுருக்கேன். டேப் ஒட்டியிருக்கேன், அது லைட்டாக சாயுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சோம் நல்லா நிற்கிது. ஸோ ஸ்டேர் கேஸில் உட்காந்து இங்கே ஃபுல் வியூ கிடைக்கும். இங்கேருந்து எங்கெல்லாம் பார்க்கலாம். ஃபேன் இருக்குது, பிரச்சனையே இல்லை எனக்கு. இங்கே ஜாலியாக இருக்கும், உக்காந்துக்கலாம். ஆனால் ஃபேன் மட்டும்தான் நிறையா இருந்தால் எனக்கு ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ நைட்டு 8:30 ஆகுது, இல்லைனா 9 ஆகுது, எனக்கு டைம் தெரில. ஏன்னா இது எங்களோட மேலே வீட்டுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர். அங்கே உட்காந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் ரூமை நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட ஃபராஸ்கன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you at next video.